Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நஷ்டமாச்சா அல்லது லாபம் வந்துச்சா, நம்மளுடைய வியூ டைரெக்ஷன் பிரகாரம் போச்சா, எல்லாத்தையும் ஒன்றுனா கிளியர் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் அப்பில் இந்த 10 மினிட்ஸ் கேண்டில் ஃபஸ்ட்டு வந்து 1 மினிட் கேண்டில் ஒரு சின்னதாக வந்து நம்ம காலையில் ஸ்கேல்பிங் மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கில் புக் பண்ணிவிட்டோம். ஸோ அதுவும் நம்மளுடைய வெபினார் குரூப்பில் ஷேர் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. சரி, செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணிச்சு இதில். ஸோ இந்த இதில் ப்ரைஸு ஒரு சின்னதாக வந்து சப்போர்ட் இது ஒரு பையிங்கான ஒரு பிளான் பண்ணிது. ஆக்சுவலாக என்னோடய வியூ வந்து இந்த இடத்துல ஒரு பையிங் பிளான் இருந்தது. எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆச்சு இந்த இடத்துல. ஸோ மேலே போய்ட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிடுது, இதில் எஸ்எல் கட் பண்ணியாச்சு. ஓகே, சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சார் நீங்கள் டவுன் சைட் பிளான் பண்ணிங்களா இந்த இடத்துல அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய பிளான் டவுன் சைடில், ஆனால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த டவுன் சைடை பிளான் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீனையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து என்னுடைய வெபினார் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய குரூப்பு. ஸோ நம்மளுடைய ஷார்ட்கட் நிறைய இந்த எஜுகேஷன் ஃப்ரீ எஜுகேஷனில் இருந்து நம்ம ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்த விஷயத்தை பார்த்துருப்பாங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங்கோடைய எஸ்எல் ஃபஸ்ட்டு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எஸ்எல் ஹிட் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோடைய வியூஸ் அங்கேருந்து பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீனையும் அமைச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 11 மணி 38 நிமிஷத்துக்கு பை பண்ணியிருக்காங்க. 317க்கு 344க்கு விற்றுருக்காங்க. 11 மணி 45 நிமிஷம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 7 நிமிஷம். ரைட்டுங்களா? ஸோ அந்த ப்ராஃபிட் எவ்வளோ என்ன அதெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட் என்ட்ரி எக்ஸிட் அவங்களுடைய பிளான் மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அவங்களுக்கு என்னென்னா இந்த இடத்துல வந்து 200 EMA லைன் இருக்குது. 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஷீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்தாங்க. ஸோ அந்த மூமெண்டம் வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க. இந்த மூமெண்டம் ஏன்னா மார்க்கெட் இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கப்புறம் திரும்ப மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ரிஸ்க் இருக்குது, விரும்பல. அதனால் இந்த சின்ன மூமெண்டம் மட்டும் புக் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க மூமெண்டம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கே சப்போர்ட் இருக்குது, என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி பிளான் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ 24,080 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக வருது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இடத்துல சப்போர்ட் லெவலாக வருது. இந்த 200 EMA லைனை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. 200 EMA லைனை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. செகண்ட் சப்போர்ட், அதாவது இது ஃபஸ்ட்டு சப்போர்ட், இது செகண்ட் சப்போர்ட். சரி, இந்த இடத்துல நீங்கள் என்ன சார் பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வியூ என்னென்னா இந்த சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கிறவரையிலும் எனக்கு செல்லிங்கான பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த பிரேக் டவுன் இதே நம்ம ட்ரெண்டு கூட போகிற மூமெண்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துருக்கலாம். ஆனால் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நான் வந்து ட்ரேட் பண்ணுறதுல இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ப்ரைஸ் கரெக்ஷனுக்காக ஒரு சில இந்த மூமெண்ட்டையும் நம்ம கேட்ச் பண்ணணும் அப்படின்னா நான் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்து இந்த அப் ட்ரெண்டில் என்ன இருக்குது அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோம் தவிர இந்த கரெக்ஷனுக்காக வர சொல்ல நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்புறதில்ல. ஆனால் இதில் என்னோடய பிளானில் இந்த மூமெண்டம் இல்லை. சரி, அப்போ இங்கேருந்து இன்னும் ஒரு பிரேக் டவுன் பண்ணி ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், இதில் சப்போஸ் நீங்கள் ஒரு வேளை அந்த மாதிரி ட்ரெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கு பாருங்கள், இந்த 24,120க்கு கீழே வந்தால் மட்டுமே வந்து நீங்கள் ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி அதோடைய ஃபஸ்ட் லெவல், இது வந்து ஃபஸ்ட் லெவல், இது வந்து 2வது லெவல். ஓகே, ஆனால் இந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே இருக்கிற ப்ரைஸை மேபி உங்களுக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் பண்ணி க்ரியேட் பண்ணி மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நான் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஆனால் நமக்கு அந்த கேப் டவுன் ஆகாமல் இருந்தால் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய கேப் அப்பு, இவ்வளோ பெரிய கேப் டவுனு இந்த மாதிரி அவசரம் என்னன்னா நமக்கு அந்த ப்ரைஸ் கால்குலேஷன் பண்ண முடியல. இப்போ இந்த வார் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் கேப் அப்பு, 400 பாயிண்ட் கேப் டவுன் இந்த மாதிரி அவசரம் நம்மளுடைய பிளான் எல்லாம் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுது. ரைட்டுங்களா? சரி, அதே மாதிரி இன்னொரு சினாரியோ பாருங்கள். இந்த 24,440க்கு ஒரு கேப் அப் என்ன ஓப்பன் ஆகிடுச்சு வச்சிங்களேன். ப்ரைஸ் என்ன கேப் அப் ஓப்பன் ஆனால் திரும்ப கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகி நின்று சேம் இந்த மாதிரி ஒரு சஸ்டெண்ட் ஆகி நின்று பிரேக் அவுட்டில் இருக்கும். அந்த பிரேக் அவுட் டக்குன்னு கேப் அப் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. நமக்கு அந்த ஓப்பன் ஆகிட்டு அன்றைக்கே ட்ரெண்டிங்கில் போச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் ஒரு நாள் கழித்து ஓப்பன் ஆகுது தான் அந்த கேப் டவுன் சினாரியோ ஓப்பன் ஆகுது. ரைட்டுங்களா? சரி, அப்போது இதில் நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு ஒரு வேளை கேப் டவுன் என்ன ஆச்சு, சின்ன கேப் டவுன் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு மேலே போனால் நான் எனக்கு பையிங்கான பிளானை நான் பண்ணியிருக்கேன். எனக்கு டவுன் சைடு பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சப்போர்ட் லெவல் இருக்குது, பையர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக பையர்ஸ் இருக்காங்க. மேபி கேப் டவுன் ஆனால் கூட உங்களுக்கு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி திரும்ப வந்து அப்சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணலாம். இதெல்லாம் சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஷார்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆச்சுன்னா நான் வந்து ஷார்ட் பண்ணலாம். மேபி மார்க்கெட் கீழே போகலாம். ஆனால் என்னுடைய பிளான் என்ன, டவுன் சைடு எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் வாய்ப்பு ஒரு வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து வாய்ப்பு யூஸ் பண்ணேன். சின்னதாக எஸ்எல் ட்ரிகர் ஆச்சு. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் என்ன வாய்ப்பு வந்தால் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நாளைக்கு அந்த செட்டப்பும் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் சைடுக்கான பிளான் இப்போதைக்கு எனக்கு எதுவும் பிளானில் இல்லை. ஓகே,
சரி இந்த ஒருவேளை சார் ஷார்ட் சைடு வந்துச்சுன்னா கரெக்ஷன் எதுவும் சார் போகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த ப்ரைஸு ஒரு ஷார்ட் சைடு வந்துச்சுன்னா நம்ம ப்ரைஸ் மூமெண்டம் எதுவும் பார்க்கலாம். அதாவது இன்னும் ஒரு 2-3 நாளைக்கோ ஒரு வாரத்துக்கோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 23,200 வரலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஓவரால் டைமில் உங்களுக்கு அந்த ஷார்ட் சைடில் கொஞ்சமாக சின்ன ஷார்ட் சைடு பிளான் பண்ணலாம் சார் அப்படின்னு இந்த 200 EMA லைனுக்கு கீழே வந்தால் நான் சொல்கிறது அது வரதெல்லாம் கொஞ்சம் அப்பர் சைடு இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எப்போ இந்த 2 சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சோ ஸோ லோ ஃபார்மேஷன் ஆக சொல்ல உங்களுக்கு ப்ரைஸை இது வந்து ஃபைனல் சப்போர்ட் இந்த இடத்துல இந்த 23,200 வரலும் இதில் சின்ன பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்போர்ட் 200 EMA லைனுக்கு கீழே ட்ராவல் ஆச்சுன்னா, ஒருவேளை இந்த 200 லைனுக்கு மேலேயே ட்ராவல் ஆகுதுன்னா என்னுடைய பிளான் வந்து ஒன்லி ஃபார் அப்பர் சைட் டவுன் சைடு. ஓகே, ஒன்லி டவுன் சைடுக்கான பிளான் இல்லை, ஒன்லி ஃபார் அப்பர் சைடு மட்டும் தான். சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்து டச்சாக இருக்குது. ஸோ 2வது சப்போர்ட் இருக்குது 200 லைன் இருக்குது இந்த இடத்துல. என்னோடய பிளான் என்ன, ஒரு சின்னதாக ஒரு பிரேக் அவுட் நடந்து ஒரு அப்பர் சைட் டபிள்யூ பேட்டர்ன் அமைச்சிச்சுன்னா உங்களுக்கு 56,800 57,200 அந்த லெவல்லாம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஒருவேளை இந்த 200 EMA லைனை கட் ஆகிட்டு இந்த சப்போர்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா ஸோ இதெல்லாம் என்ன ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஓகே, அப்போ நமக்கு இது கீழே வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி உங்களுக்கு 54,000 வரலும் ப்ரைஸ் வருவதை பார்க்கலாம். ஓகேங்களா, ஆனால் மெயின் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இந்த 200 EMA ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதுக்கு மேலே இருக்கவர்களும் ஒரு ஹையரை ஃபார்மேஷனுக்காக நீங்கள் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் இதோட ஹை இருக்குங்களா, அந்த ஹையை உடச்சிட்டு போன இடம் அது இந்த 76,600. இந்த 76,600 ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 77,000 2வது சப்போர்ட், இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட், இது 2வது சப்போர்ட். அப்போது நமக்கு இந்த 200 EMA லைன் எங்கே போகுதுன்னு பாருங்கள். மேபி இந்த இதில் ப்ரைஸ் அங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் போகிற தூரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட்டை நீங்கள் பயன்படுத்தி எக்ஸிட் ஆகலாம். மார்க்கெட் சைட்வேஸ் மாதிரி மூமெண்டம் கொடுத்துச்சு, அதாவது என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருந்துச்சுன்னா சின்ன பாயிண்ட் தான் நீங்கள் கேட்ச் பண்ண முடியும், பெரிய பாயிண்ட்லாம் நீங்கள் கேட்ச் பண்ண முடியாது. ஆனால் ட்ரெண்டிங்கில் வந்துச்சுன்னா தான் பண்ண முடியும், தவிர அது பெரிய பாயிண்ட்டை கேட்ச் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணேன். இதில் ஒருவேளை உங்களுக்கு ப்ரைஸ் இந்த சப்போர்ட் லெவல் கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 78,600 79,000 அதை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, சரி. அப்போ டவுன் சைடு எதுவும் சில ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எங்கேருந்து ப்ரைஸ் மூவ் ஆச்சுன்னு பாருங்கள். ஸோ எந்தெந்த லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு லெவல் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு, அதாவது நான் இன்னும் 2-3 டேஸ்க்கு சொன்னேன், சப்போஸ் இந்த 200 EMA லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போது செகண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் லெவல் கண்டினியூ ஆகுது. ஸோ இதுவரையிலும் வந்து ஃபைனலாக வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஆனால் அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த 200 EMA லைனை கட் ஆகாது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸி வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுதா அல்லது கட் ஆகிட்டு இதுவே ரேஷன்ஸாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த 200 EMA லைன் உண்மையிலே ரொம்ப அழகாக ஒர்க் ஆகுது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தான் புரியுது, ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு எதுவும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது மாதிரி சப்போர்ட் லெவலு, இதுதான் சப்போர்ட் லெவல், இது ரேஷன்ஸ், இது ரேஷன்ஸ், இது ரேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த சப்போர்ட் ரேஷன்ஸை ஆக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு கீழே வந்துச்சுன்னா நீங்கள் அந்த சப்போர்ட் ரேஷன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்டுகளை கீழே தெரிவிங்க. நீங்கள் ஒருவேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் ஒருவேளை நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா அதுவும் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட்டான ஒரு ஃப்ரீ எஜுகேஷனல் வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து கலந்துங்க. அந்த வெபினாரில் என்னென்ன சார் கவர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறீங்களா, அந்த ஒரு இன்ட்ரடேக்காக நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணால் அந்த ஸ்டாக்ஸ் எப்படி ஹெல்த்தியான ஸ்டாக்ஸாக பயன்படுத்தலாம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ப்ரைஸை நம்ம எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அந்த மாதிரி அதை பற்றி வெபினார் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுங்க. நம்ம எஜுகேஷன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது 9,400 இருக்குது இப்போதைக்கு ப்ரெசென்ட்டு. ஸோ 10,000 ரீச் ஆனோடனே உங்களுக்கு லிங்க் வந்து அதில் வந்துடும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.